Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wal fajri wa layalin 'ashr wash-shaf'i wal watri wal layli idha yasr hal fi dhalika qasamun lidhi hijr. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam yukaffiru as-sanata al-madiyah wal baqiyah. Sadaqallahu al-aliyyul azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wash-shakirin walhamdulillahi rabbil alamin. அன்பிலிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இன்னும் சில தினங்களிலே துல்ஹஜ் மாதம் பிறக்க இருக்கிறது. ரமதானுடைய மாதம் முடிந்த அந்த சோர்வு கூட இன்னும் நீங்கவில்லை. அந்த சந்தோஷம் இன்னும் பாக்கியாக இருக்கும் நிலையிலேயே மிக சீக்கிரமாக வந்தது போன்ற ஒரு உணர்வு. துல்ஹஜ் மாதத்தை அனுபவிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தல்வானாக. எப்படி ரமதானுடைய மாதத்திலே எல்லா அமல்களையும் குறையில்லாமல் செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை வழங்கினானோ, அதே போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய கண்ணியங்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி அதனுடைய பரக்கத்துகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அன்பிலிந்த பெரியோர்களே, துல்ஹஜ் மாதம் ஒரு பாபரக்கத்தான மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மாதத்தின் துவக்க 10 நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் மீதுதான். அதிலேயும் அல்லாஹ் தனித்தனியாக அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளின் காலை பொழுதை குறிப்பிடுகிறார். துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் ஈதுடைய நாள். அந்த ஈதுடைய தினத்தின் அதிகாலை ஃபஜ்ர் நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதை தனியாக சொல்கிறான், வல் ஃபஜ்ரி என்கிறான். அந்த ஃபஜ்ர் என்பதை சொல்லி அந்த அதிகாலை, எந்த அதிகாலை? துல்ஹஜ்ஜுடைய 10வது நாளின் அதிகாலை பொழுது, அதன் மீது சத்தியமாக என்கிறான். சத்தியம் என்கிறான் என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை காட்டுகிறான். அல்லாஹ் நமக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை கல்விலே பதிய வைக்க நினைக்கிறான். பிறகு சொல்கிறான், வலயாலின் அஷ்ர், அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களின் இரவுகள் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்கிறான். சரி, அதோடு விட்டானா என்றால் இன்னும் சொல்கிறான், அந்த நாட்களை சாதாரணமாக கருதி விடாதீர்கள். வஷ்ஷஃபி வல் வத்ரி என்கிறான். இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக. அந்த 10 நாட்களிலே 1, 3, 5, 7 என்று ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்கிறான். பிறகு இரட்டைப்படையின் மீது சத்தியமாக என்கிறான். அதைத்தான் முற்படுத்துகிறான். வஷ்ஷஃபி வல் வத்ரி என்கிறான். 2, 4, 6, 8, 10 என்று
அந்த இரட்டைப்படையின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, 10வது நாளின் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, இத்தனை சத்தியங்களை இடுகிறான் என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இவ்வளவையும் சொல்லி அந்த நாட்களை வீணாக்கி விடாதீர்கள், அந்த இரவுகளை வீணாக்கி விடாதீர்கள், அதற்கு முக்கியத்துவம் தாருங்கள், அதற்கு கண்ணியம் தாருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு போதிக்கிறான். ஹல் ஃபீ ஸாலிக கஸமுல் லிதி ஹிஜர், நான் இட்ட இந்த சத்தியங்களிலே அறிவுள்ளவர்களுக்கு போதுமான ஆதாரம் இருக்கிறதல்லவா அல்லாஹ் கேட்கிறார். அப்படி என்றால் விளக்கம் உள்ளவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், விளக்கம் இல்லாதவர்கள் விட்டு விடுவார்கள், அதுதானே பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களும் அந்த ஈதுடைய தினத்தில் மட்டும் நோன்பு நோக்கக்கூடாது. மற்ற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்பது ஒரு வருட நோன்புக்கு சமமானது. ஒவ்வொரு இரவும் அந்த இரவை ஏதேனும் ஒரு அமல், ஸ்பெஷல் அமல், துல்ஹஜ்ஜுக்காக, துல்ஹஜ் பிறையை அனுசரித்து நான் இந்த அமலை செய்கிறேன், அல்லாஹ் இந்த இரவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் என்பதற்காக நான் இந்த அமலை செய்கிறேன் என்று ஏதேனும், இரவு முழுக்க அல்ல, இரவு முழுக்க விழித்திருந்தால் மறுநாள் நமக்கு மற்ற காரியங்களில் ஈடுபட முடியாது. அந்த இரவை மதித்து ஏதேனும் ஒரு சிறிய பகுதியிலே ஒரு சிறியதொரு அமலை செய்து விட்டால் அந்த ஒவ்வொரு இரவும் ஒரு லைலத்துல் கத்ர் இரவுக்கு சமமானது. லைலத்துல் கத்ர் இரவிலே வைத்து துஆ செய்தால் உடனே கபூலாகும், அது ரிஜெக்டே செய்யப்படாது என்றார்கள். அப்படி என்றால் இந்த இரவிலேயும் கேட்கின்ற துஆக்கள் நிராகரிக்கப்படாது என்று நமக்கு தெரிகிறது. எனவே இது போன்ற இரவுகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டி இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை நீங்க தவற விட்டுறாதீங்க, இதை உதாசீனப்படுத்திடாதீங்க, இதுல கவனம் செலுத்துங்க என்கிறான் அல்லாஹ். ஆனால் வருடம் முழுக்க கவனம் செலுத்துகின்ற எத்தனையோ நபர்களுக்கு இந்த 10 இரவுகளின் மீது கவனம் இல்லாமலேயே போய்விடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சத்தியம் விடுகிறான் என்றால் அது சாதாரணமானதாக இருக்குமா? அல்லாஹ் குர்ஆனிலே காலத்தின் மீது சத்தியமாக என்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்கிறான். ஏனென்றால் சொல்வார்கள், அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல் வக்து மின் தஹபின் என்பார்கள். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலம் பொன் போன்றதும் அல்ல, கடமை கண் போன்றதும் அல்ல, ஆனால் அல் வக்து ஹுவல் ஹயாத், நேரம் என்பது, காலம் என்பது அதுதான் உயிர், அதுதான் வாழ்க்கை. தங்கம் வரும் போகும், காசு வரும் போகும், ஆனால் இது வந்தால் நம்மிடத்தில் இருக்கும், பயன்படுத்திக் கொண்டால் பயனுள்ளதாக இருக்கும், சென்று விட்டால் திரும்பவே செய்யாது. கயா வக்த் ஃபிர் ஹாத் ஆதா நஹி, கடந்துவிட்ட காலங்கள் மீண்டும் திரும்புவதே கிடையாது. அப்படி என்றால் அந்த காலத்தை பொன்னை கொண்டோ, கடமையை கண்ணை கொண்டோ, கடமைகள் கண் அல்ல, கடமைகள் உயிர் மூச்சு. ஒரு மனிதனுக்கு கடமைகள் இருந்தால் அது கண் போன்றது, கண் கூட பறிபோகலாம், ஆனால் கடமைகள் போகக்கூடாது. எனவே அந்த அழகான வரிகளை கூட இன்னும் அழகுபடுத்தி பட்டை திட்டி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. கடமைகளை உயிர் மூச்சாக, நேரங்களை, காலங்களை உயிராக, வாழ்க்கையாக கருத வேண்டும். அல் வக்து ஹுவல் ஹயாத். எனவேதான் இது போன்ற இரவுகள் கிடைக்கும் போது, இது போன்ற நாட்கள் கிடைக்கும் போது அதை நாம் வீணாக்கி விடக்கூடாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. என்ன ஆச்சரியம்? அல்லாஹ் எதற்காக காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான்? வல் அஸ்ரி என்கிறானே, காலத்தின் மீது சத்தியமாக என்கிறானே, எதை வைத்து அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான்? அதற்கான பொருள் என்ன? அதற்குள் மறைந்திருக்கும் வியாக்கியானம் என்ன? அதை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த கவலையிலே இருந்திருக்கிறார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி. ஒரு நாள் கடை தெருவிலே அமர்ந்திருந்திருக்கார்கள்.
ஏதேனும் வாங்குவதற்காக சென்றவர்கள் கடை தெருவிலே அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் அங்கே கூவிக்கொண்டு விற்பனை செய்து கொண்டு சென்றார். தன்னுடைய விற்பனை பொருளை சொல்லியவராக. தன்னுடைய விற்பனை பொருளை எப்படி அவர் சொல்கிறார்? இரஹமோ, நீங்கள் ரஹ்மத் செய்யுங்கள் ஒரு மனிதரின் மீது. அவருடைய ரக்சுல் மால், அவருடைய மூலதனம் நொடி நொடியும் கரைந்து கொண்டே போகிறது. அவர் மீது இரக்கம் காட்டுங்கள். நீங்கள் வாங்கிக் கொண்டால் உங்களுக்கும் பிரயோஜனம், எனக்கும் பிரயோஜனம். அப்படி நீங்கள் வாங்க தவறினால் அது உருகி போய்விடும். உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எனக்கும் பயனில்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் மீது இறக்கப்படுங்கள், இறக்கப்படுங்கள் என்கிறார். ஒரு வியாபாரி இப்படியுமா விற்பனை செய்வார்? எத்தனையோ கூவிக்கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள். இடியப்பம் வியாபாரம் செய்கிறார். இடியப்பம் இடியப்பம் என்கிறார். என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்கிறாரா? வெங்காயம் தக்காளி என்றெல்லாம் விற்பனை செய்கிறார். என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்கிறாரா? ஆனால் இவர் இரக்கம் காட்டுங்கள் என்கிறாரே, அப்படி என்னதான் இவர் விற்கிறார் என்று நான் வேகமாக சென்ற அவரிடத்தில் சென்று, உங்களுடைய ரக்சுல் மால் என்ன என்று கேட்டேன். உங்களுடைய மூலதனம் என்ன? நீங்கள் விற்பனைக்காக வைத்திருக்கும் பொருள்கள் என்ன என்று கேட்டேன். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தலையிலிருந்து இறக்கி வைத்தார். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர் வைத்திருப்பது ஐஸ் கட்டி என்று. அவர் ஐஸ் கட்டியை துண்டு பண்ணி விற்பதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் வாங்கிக் கொண்டால் உங்களுக்கும் புண்ணியம், எனக்கும் புண்ணியம் இல்லைன்னா உருகி ஊத்திரும். என் மேல கொஞ்சம் இறக்கப்படுங்க. அப்ப இவர் இறக்கப்படுவதற்கு தகுதியானவர் தான். இந்த நிகழ்வை பார்த்த மாத்திரத்தில் அல்லாஹ் என் காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் என்பது எனக்கு புரிய வந்தது. உண்மையில் காலமும் அப்படித்தான். அதை பயன்படுத்திக் கொண்டால் பயனாக இருக்கும், இல்லை என்றால் எந்த பயனும் இல்லாமல் கரைந்து போகும். எனவேதான் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் இடுகிறான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். வல்லாஸ், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ன், ஒட்டுமொத்த மனித சமுதாயம் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நஷ்டம் இல்லாதவர்கள் யார் என்பதை அடுத்து சொல்லி முடிக்கிறான் அந்த சூறாவை. அந்த காலம் எவ்வளவு முக்கியமானது, அதை வீணடிக்கலாமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் காலையிலே அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம், யா அல்லாஹ், இன்றைய பகல் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பகல் பொழுதிலே நீ எனக்கு பரக்கத் செய்வாயாக. இந்த பகல் பொழுது வீணாக கழித்திடாமல் உனக்கு விருப்பமுள்ள வகையிலே நான் அமல்கள் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இப்படி துஆ செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி துஆ செய்வார்களாம். அல்லாஹும்ம ஜஅல் யௌமனா ஹாதா, யா அல்லாஹ், இன்றைய தினத்தை கைரம் மின் அம்சினா, நேற்றைய தினத்தை விட சிறப்பாக ஆக்கி கொடு. அல்லாஹும்ம ஜஅல் கதனா, நாளைய தினத்தை கைரம் மின் யௌமினா, இன்றைய தினத்தை விட சிறப்பாக ஆக்கி கொடு என்று கேட்பார்களாம். இந்த துஆக்களை எல்லாம் நாமும் கேட்க வேண்டும் பெரியவர்களே. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் கவலையே அதுதான். இரண்டு கவலைகள் எந்த நேரமும் இருக்க வேண்டும். அது என்ன? கடந்த காலத்தை பற்றிய கவலை. இன்னொன்று நிகழ்காலம், அதாவது வரப்போகின்ற நிகழப்போகின்ற காலம். அந்த காலத்தை பற்றிய கவலை இருக்க வேண்டும். சொல்லுவார்கள், கடந்த காலத்தை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? இல்லை இல்லை, அந்த கடந்த காலம் எப்படி கழிந்தது என்று அவரவர்களுக்குத்தான் தெரியும். நாம் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் செய்து கழிந்திருக்கிறது, நாம் என்னென்ன நலவுகள் செய்து கழிந்திருக்கிறது, அந்த காலம் எப்படி நம்மை விட்டும் கடந்திருக்கிறது என்று அவரவர்களுக்கு தெரியும். எனவே பயம் என்ன? யா அல்லாஹ், கடந்த காலம் இப்படியெல்லாம் கழிந்தது என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அதை வைத்து இனி வரப்போகின்ற காலத்தை என் மீது எந்த வகையிலும் சூனியமாக, எனக்கு வரக்கூடிய காலத்தை எனக்கு சோதனையாக, வரக்கூடிய காலத்தை எனக்கு பிரச்சனையாக ஆக்கிவிடாதே ரப்பே என்று கடந்த காலம் நினைவில் வைத்து அல்லாஹ்வை பயந்து இனி வரப்போகிற காலத்தை நல்ல முறையில் அமைத்து தர வேண்டுமே என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டும்.
இந்த 2 கவலையும் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலை பொழுது புலருகிற நேரத்தில் அந்த காலை பொழுது இருக்கிறதே மனிதனிடத்தில் சொல்கிறதாம், ஓ மனிதா, நான் இன்று வந்திருக்கிறேன் என்றால் என்றோ படைக்கப்பட்ட படைப்பு என்று நினைக்காதே. அல்லாஹ் இன்று உத்தரவிட்டு இன்று புதிய படைப்பாக படைக்கப்பட்டு உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் புதிய படைப்பு, ஃப்ரெஷ்ஷா படைக்கப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த இன்றைய பகல் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா, இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்டதல்ல. அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க அன்றென்று படைக்கப்பட்டு வருகிறது. நான் இன்று படைக்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷாக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். என்னை நன்மைகளுக்கு பயன்படுத்திக் கொள், என்னை உன்னுடைய உயர்வுகளுக்கு பயன்படுத்திக் கொள், உன்னுடைய உறுதிக்கு பயன்படுத்திக் கொள், உனது ஈமானுக்கு பயன்படுத்திக் கொள், உன்னுடைய இஹ்லாஸுக்கு பயன்படுத்திக் கொள், உன்னுடைய அமல்களுக்கு பயன்படுத்திக் கொள், உன்னுடைய கியாமத்துக்கு பயன்படுத்திக் கொள். இந்த நாளை நீ பயன்படுத்த தவறினால் அந்த நாள் சொல்லுமா, இன்றைய நாளை நீ பயன்படுத்த தவறினால் நான் சென்று விடுவேன், திரும்பி வரவே மாட்டேன். நான் சென்று விடுவேன், திரும்பி வரவே மாட்டேன். அப்படிப்பட்ட பொழுதுதான் இந்த பொழுது. ஒவ்வொரு நொடியும் நாளை கியாம நாளிலே கேள்வி கேட்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அந்த நேரங்கள் எப்படி கழிந்தது, அந்த காலங்கள் எப்படி கழிந்தது, உன்னுடைய நிலை எப்படி இருந்தது, நீ என்ன நிலையில் இருந்தாய், என்ன நிலைக்கு வந்தாய், என்ன நிலைக்கு ஆவாய், என்ன ஆகும், மனிதனுக்கு அந்த கவலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை கியாம நாளிலே அதை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்றார். ஒரு மனிதன் உயர்ந்த தரத்தில் இருக்கிறான் என்றால் அவன் ஆகிரத்தினுடைய நிலையில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது உலக தரத்தில் உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய உயர்வுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ரகசியம் எது தெரியுமா? அவனிடத்தில் நேரம் தவறாமை, காலம் தவறாமை, சொன்ன நேரத்துக்கு வருகின்ற தன்மை, சொன்னதை சொன்னவாறு செய்கின்ற தன்மை, அந்த காலத்துக்கு அவன் தருகின்ற மதிப்பும் மரியாதையும் தான் அவனை உச்சத்தில் வைத்திருக்கும், அவனை உயரத்தில் வைத்திருக்கும். ரொம்ப டேலண்ட் உள்ள எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறேன். சொன்னதை செய்ய மாட்டார்கள், வாக்கை நிறைவேற்ற மாட்டார்கள். பயங்கரமான டேலண்ட், கொஞ்ச நஞ்ச டேலண்ட்ல இருக்காது. அவர்களை நினைத்து பார்த்தால் இவ்வளவு டேலண்ட் எப்படி இந்த ஒரே மனுஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க. இது ஒரு 35-40 பேருக்கு பங்கு வச்சு தர வேண்டிய டேலண்ட அல்லாஹ் ஒரே ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டானோ என்று நினைக்கும் அளவுக்கு எல்லாம் இருப்பார்கள். ஆனால் வாக்கு சொன்னா வாக்கு நிறைவேற்றவே மாட்டாங்க. வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் பொய்யாகவே இருக்கும். அதே மாதிரி நேரம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நேரம் ஒரு பெரிய விஷயமே அல்ல, சாதாரணமா சொல்லுவாங்க, பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டருக்கு மேல இருப்பாங்க. ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லுவாங்க, 5-10 நிமிஷத்துல சொல்லுவாங்க, 55 கிலோமீட்டர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படியாக அவர்களது நேரம், அவர்களது காலம், மற்றவர்களுடைய நேரம் காலம் எதையுமே மதிக்காதவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தந்த திறமைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிவிடும். அல்லாஹ் அவர்களுக்கு தந்த டேலண்ட்டுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆக்கிடுவான். ஆனால் இன்னும் சிலர் பார்த்தால் உச்சத்திலே இருப்பார்கள், உயரத்திலே இருப்பார்கள், உலகமே போற்றும், அல்லாஹ்வும் போற்றுவான், மலக்குகளும் போற்றுவார்கள். அந்த அளவுக்கு உச்சத்திலே இருப்பான். என்ன அவனிடத்தில் டேலண்ட் இருக்கிறது என்று கேட்டால் எந்த டேலண்ட்டுமே இல்லை, நேரத்தை மதிக்கும் டேலண்ட் மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் தருகின்ற காலத்தை மதிக்கின்ற தன்மை மட்டும் இருக்கிறது. அல்லாஹ் உயர்த்தி விட்டான். ஏனென்றால் காலம் யார், காலம் யார், நேரங்கள் யார்? அவன்தான் அல்லாஹ். அப்படி என்றால் ஒருவன் காலத்தை மதிக்கிறான் என்றால் அவன் யாரை மதிக்கிறான்? அல்லாஹ்வை மதிக்கிறான். நேரங்களை மதிக்கிறான் என்றால் அவன் யாரை மதிக்கிறான்? அல்லாஹ்வை மதிக்கிறான். அனத்தஹரு, நான் தான் காலங்களாக இருக்கிறேன். யார் சொல்வது? அல்லாஹ் சொல்றான். அனத்தஹரு, நான் தான் காலமாக இருக்கிறேன் என்கிறான். என்னை ஆதமின் மகன் திட்டுகிறான், ஆதமின் மகன் என்னை ஏசுகிறான், பேசுகிறான். ஆனால் உண்மையில் அவன் செய்கின்ற குற்றத்திற்கு நான் என்ன செய்வேன்?
காலம் நானாக இருக்கிறேன். காலத்தை திட்டாதே, காலமே நானாக இருக்கிறேன். நீ செய்த குற்றங்களை எண்ணிப்பார். காலத்தின் மீது ஏன் பழி சுமத்துகிறாய்? காலம் உனக்கு எந்த வகையிலேயும் நஷ்டத்தை ஏற்படுத்தார். உன்னை உயர்த்தத்தான் அது முயற்சி செய்யும். காரணம் அவன் யார்? அல்லாஹ்வாக இருக்கிறான். ஒருவன் காலத்தை மெச்சுகிறான், காலத்தை போற்றுகிறான், காலத்தை அஞ்சி நடக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறான் என்று அர்த்தம். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் என்பார்கள். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். அப்படி என்றால் யார் பதில் சொல்லுவார்? அல்லாஹ் ஒரு நாள் உனக்கு பதில் தருவான் என்று அர்த்தம். காலம் உன்னை விடாது என்பார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் உன்னை விடமாட்டான் என்று அர்த்தம். காலம் உன்னை கட்டி போடும் என்பார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் உன்னை கட்டி போடுவான் என்று அர்த்தம். காலம் நிச்சயமாக உன்னை உயர்த்தும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் உன்னை நிச்சயமாக உயர்த்துவான் என்று அர்த்தம். இப்படியாக நமக்கு சொல்லி தந்து புனிதமான நாட்களை, புனிதமான இரவுகளை, புனிதமான பகல்களை, புனிதமான நேரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்து அந்த காலங்களையும் நேரங்களையும் மதித்திடுங்கள். அதை மிஸ் பண்ணி விடாதீர்கள், அதை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹஜ் பிறந்து விட்டால் 4 காரியங்களின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்றார்கள். 4 காரியங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று என்ன? அங்கே ஹஜ்ஜுக்காக வேண்டி ரப்பனுடைய தர்பாருக்கு சென்றவர்கள் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்களுக்கு அல்லாஹ் அங்கே இஹ்ராம் உடையணிந்து பிறை 8 அவர்கள் மிகவும் பேணுதலாக இருப்பார்கள். அவர்கள் 8 மினாவிலே தங்கி, 9 அரபாவிலே தங்கி, அந்த இரவிலே முஸ்தலிஃபாவிலே தங்கி, 10 காலையிலே ஜம்ராத்திலே சென்று ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு பிறகு வந்து அங்கே குர்பானியை கொடுத்த பிறகு அவர்கள் தலைமுடியை களைவார்கள். அவர்கள் அங்கே அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லாஹ்வின் விருந்தாளிகளாக வந்து இந்த அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போன்று கொஞ்சமாவது நீங்களும் செய்யுங்கள். யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு ஒப்பாக நாங்கள் என்ன செய்ய முடியும் யா ரசூலல்லாஹ்? நபி அவர்கள் சொன்னார்கள், பிறையை பார்த்து விட்டால், துல்ஹஜ் பிறை முடிவாகிவிட்டால், தென்பட்டு விட்டால், நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற வரையிலும் நகம் விட்டாதீர்கள். குர்பானி கொடுக்கின்ற வரையிலும் தாடி களையாதீர்கள், தாடியை ஒதுக்காதீர்கள். தாடியை களைவது எப்பொழுதும் ஹராம், அதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு சிலர் இப்படி விளங்கி இருக்கிறார்கள், இந்த 10 நாளைக்கு தான் ஹராமா, அப்படி என்றால் குர்பானி கொடுத்ததோடு சேர்ந்து தாடியும் குர்பானி கொடுத்து உட்கார்ந்திருக்கார். அதுவல்ல கருத்து. தாடியை ஒதுக்கினால் முடிகள் கொட்டும் அல்லவா, அதிலிருந்து பரஹேஸ். நகம் வெட்டாமல் இருப்பது, தாடி ஒதுக்காமல் இருப்பது, தலைமுடி எடுக்காமல் இருப்பது, குர்பானி கொடுத்த பிறகு அதை செய்வது யாரை போல? ஹாஜியை போல. இந்த வகையில் கொஞ்சம் ஒத்துமையாக இருங்கள் என்றார்கள். ஒருவர் அப்படி இருக்கவில்லை, மறந்து விட்டார், நகத்தை வெட்டி விட்டார், தாடியை ஒதுக்கி விட்டார், தலைமுடி எடுத்து விட்டார், அவருக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் குர்பானி கொடுப்பவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் குர்பானி கொடுப்பவர்களும் கூட, குர்பானி கொடுக்க முடியாதவர்களும் கூட இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் என்று அன்பிகு பிறந்தகைகள் சொல்லித் தருகிறார்கள். ஏனென்றால் இந்த அமல் இருக்கிறதே, இது ஒருவர் செய்யாமல் போனால் அவர் மீது குற்றம் பிடிக்கப்படாது, அவர் மீது எந்த கஃபாராவும் கிடையாது, அவர் இகழுக்குரியவரும் அல்ல. இந்த காரியத்தை செய்து கொள்வது முஸ்தஹப். இது நபியவர்கள் சொன்னதை மதித்து நடத்தல். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், உம்மத்தே முஹம்மதியா எங்கிருந்தாலும் அவர்கள் இந்த அமலை மிக அழகாக பெறுகிறார்கள். யாரெல்லாம் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் இதன் மீது தனிப்பட்ட தவஜுகை அவர்கள் செலுத்துகிறார்கள். உண்மையிலேயே அது நபியவர்களது சொல்லுக்கு தந்த மதிப்பு, நபியவர்களுடைய எண்ணத்துக்கு தந்த மதிப்பு என்றுதான் அதை நாம் கருத வேண்டும். அல்லாஹ் இந்த அமலை அந்த அளவுக்கு பாக்கியாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஆனால் விளக்கம் கொஞ்சம் குறைந்ததன் காரணமாக
அந்த குர்பானி கொடுத்த மாத்திரத்தில் ஷேவ் செய்து விடுவார். தாடியை முழுக்க எடுத்து ஷேவ் பண்ணி விடுகிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் 10 நாளைக்கு தான் செய்யக்கூடாது, பிறகு தாடி எடுக்கிறதுனால தப்பில்லை என்று நினைத்திருக்கிறார்கள். அந்த விளக்கம் மட்டும் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தாடி வைப்பது சுன்னத் என்றால் தாடியை களைவது ஹராம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தாடி வைப்பது சுன்னத் என்றால் சாதாரண சுன்னத் அப்படி அல்ல. நபி அவர்களுடைய சுன்னத்துகளில் மிக முக்கியமான சுன்னத் தாடி வைப்பது. ஆனால் தாடியை எடுப்பது, தாடியை முழுமையாக களைவது, ஷேவ் பண்ணுவது இருக்கிறதே, அது ஹராம் என்று எழுதுகிறார்கள். ஃபத்வா அதுதான். எனவே இது துல்ஹஜ்ஜினுடைய முதல் அமல். இரண்டாவது அமல் என்ன? இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களின் பகலையும் இரவையும் மதிப்பது. அதிலும் குறிப்பாக 9 அன்று அரஃபாவுடைய நோன்பை நோற்பது. குறைந்தபட்சம் அந்த ஒரு நோன்பையாவது வைப்பது. எத்தனையோ நபர்களுக்கு இந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். 2 நோன்பு தானது என்று கேட்பார். அந்த 2 நோன்பு என்பது முஹர்ரமில், அதை மனதில் கொள்ள வேண்டும். 9, 10 அல்லது 10, 11 என்பது முஹர்ரமில் மட்டும்தான். அரஃபாவுக்கு ஒரு நோன்பு மட்டும்தான். அந்த ஒரு நோன்பு சம்பந்தமாக கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு வருடத்தினுடைய கடந்துவிட்ட ஒரு வருடத்தின் பாவங்களை மன்னித்து விடும், இனி வரப்போகின்ற ஒரு வருடத்தின் பாவங்களையும் மன்னித்து விடும். கடந்த கால பாவங்கள் அது நமக்கு புரிகிறது. இனி வரப்போகின்ற ஒரு வருட காலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் என்ன பொருள்? அடுத்த ஒரு வருட காலம் அவன் பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்பையே பெறாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு நோன்புதான் அரஃபாவுடைய நோன்பு. அதுவும் துல்ஹஜ்ஜிலே நாம் பேண வேண்டும். அந்த அரஃபாவினுடைய இந்த துல்ஹஜ்ஜினுடைய 3வது அமல் என்ன? அரஃபாவினுடைய ஃபஜ்ர் இருக்கல்லவா, அரஃபா தினத்தினுடைய அந்த 9வது தினத்தின் காலை ஃபஜ்ரிலிருந்து தக்பீரை சொல்ல ஆரம்பித்தால் பிறை 13 அஸ்ர் வரையிலும் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் தக்பீரை சொல்வது. அந்த தக்பீருக்கு தஷ்ரீக தக்பீர் என்று பெயர். அந்த தஷ்ரீகனுடைய தக்பீரை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை சொல்லுவது வாஜிப், 3 தடவை சொல்லிக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு தடவை சொல்லிக் கொள்வது வாஜிபாக இருக்கிறது. அந்த தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் முழுக்கவே தக்பீருடைய மாதம் தான். நாம் இந்த 10 நாட்களிலும் கூட என்ன அமல் செய்வது என்று யோசிக்கலாம் தேவையில்லை. தக்பீரை சொல்லிக் கொண்டிருந்தாலே அல்ஹம்துலில்லாஹ், அந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது. இது 3வது அமல் என்றால் 4வது அமலாக அந்த துல்ஹஜ் 10 நாம் குர்பானி கொடுப்பது. அந்த குர்பானிக்கு நிகராக ஒரு அமல் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நாம் நோன்பு காலத்திலே ரமலானுடைய மாதத்திலே தான தர்மங்கள் செய்தோம், ஜக்காத்தை கொடுத்தோம், எல்லாமே கொடுத்த பிறகும் கூட ஃபித்ரா என்று தனியாக தர சொன்னார்கள். உங்களது நோன்பில் உள்ள குறைகளை எல்லாம் அதை நீக்கிவிடும் என்றார். அங்கே கொடுத்து மகிழ்ந்தோம், காசு பணத்தை கொடுத்து மகிழ்ந்தோம். மால் को देकर माल को हिफाजत कर लो, जान को देकर जान को हिफाजत कर लो. எந்த அளவுக்கு சொல்லி தருகிறார்கள் பாருங்கள். இந்த குர்பானியிலே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படுகின்ற ஒவ்வொரு பிராணியின் மூலமாக உங்களது உயிர்களுக்கு பாதுகாப்பு என்றார். அந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்றான், உங்களது பொருளாதாரத்திலே பரக்கத்தை செய்கின்றான். அதனுடைய முடிகளின் மீது, அதனுடைய முடிகளுடைய எண்ணிக்கையின் மீது அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகள் தருகின்றான். அல்லாஹ் குற்றங்களை மன்னிக்கிறான் என்றார். அதனுடைய இரத்த துளி பூமியிலே போய் விழுவதற்குள்ளாக அல்லாஹ்வுடைய குர்பானியை கபூல் செய்து கொள்கிறான் என்றார். அந்த குர்பானியை கொடுப்பதற்கு நாம் ஜக்காத்தை தருகின்ற அளவுக்கு வசதி படைத்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் கொள்ளாதீர்கள். ஒருவர் ஜக்காத்தை தருகின்ற அளவுக்கு வசதி படைத்தவர் அல்ல, ஆனால் அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளுகிற அளவுக்கு வசதி இருக்கிறது. அன்றைய செலவினங்களுக்கெல்லாம் கையில் பணம் இருக்கிறது என்றால் அவரும் கூட குர்பானி கொடுக்க வேண்டும். அவர் குர்பானிக்காக ஒரு ஆட்டையே பிடிக்க வேண்டும் என்பதல்ல, அவர் ஒரு பங்கில் சேர முடியும், ஒரு மாட்டினுடைய 7 பங்கிலே ஒரு பங்கில் சேர முடியும் என்கிற அளவுக்கு இருக்குமானால் அப்படி முடியுமா முடியாதா என்பதை அவரவர் தான் அறிவார்கள்.
எவரும் எவரையும் நீங்க கொடுக்கறதுக்கு தகுதி தானே, ஏன் கொடுக்காம இருக்கிறீங்கன்னா யாரும் யாரையும் கேட்கக்கூடாது. அவரவர்களுக்கு தெரியும் அந்த பங்கிலாவது நாம் சேர முடியுமா முடியாதா, அந்த தகுதி நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நிச்சயமாக அவரவர்கள் அறிவார்கள். ஏனென்றால் கையில் வைத்திருக்கிற மொபைல் மட்டுமே 75,000 80,000 சாதாரணம். வண்டிகள் பார்த்தால் 1.25 லட்சத்துக்கு வண்டி. கிதாபிலே எழுதுகிறார்கள் இதை. கையில் வைத்திருக்கிற வாகனம் இவ்வளவு லக்ஸுரியாக இருக்கிறது. அவர்கள் புழங்கக்கூடிய வஸ்துகள் எல்லாம் இவ்வளவு அதிகமான ரேட்டில் உள்ளதாக இருக்கிறது என்றால் அவர்களை மால்தாரில் தான் சேர்க்க வேண்டும். அவர்கள் செல்வந்தர்கள் என்றுதான் ஷரியத் சொல்கிறது. எனவே அவர்கள் நிச்சயமாக ஒரு 3,500 ரூபாய் 4,000 ரூபாய் என்று உருப்படியான இடத்திலே கொடுக்க வேண்டும். ஷரியத்தை பேணுகின்ற இடத்திலே தர வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய பயம் உள்ளவர்கள் குர்பானி கொடுப்பார்கள் அல்லவா, அதிலே நாம் சேர வேண்டும். யார் யாரெல்லாம் வந்து விட்டார்கள், எவரெவரெல்லாம் வந்து விட்டார்கள், சம்பந்தமில்லாதவர்கள் எல்லாம் நாங்களும் கூட்டு குர்பானி கொடுக்கிறோம், எங்காவது இடத்தில் கொடுத்து முடிக்கலாம் என்று நினைக்க கூடாது. அவர்கள் குர்பானியே கொடுத்திருக்க மாட்டார்கள், நமது குர்பானியே கூடாமல் போய்விடும். எனவே நமது உயிருக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பு, ஈமானுக்கு பாதுகாப்பு என்றால் அதை மிக அழகான முறையில் அணுக வேண்டும். ஆக இந்த 4 அமல்களையும் துல்ஹஜ்ஜிலே நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. வல்ல ரஹ்மான் இவைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக பேணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அனைவருக்கும் குர்பானை கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் வசதியை தந்தருள்வானாக. அதிலே ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக. அதன் மூலமாக நம்முடைய வியாபார துறைகள், அல்லாஹ் நமக்கு தருகின்ற பொருளாதாரங்கள், நமது பேரன் பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலங்கள் அனைத்திலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.